வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்போஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய வேல்யூஸை இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய வேல்யூஸை ஹரிசாண்டலாகவும், இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து வெர்டிக்கலாகவும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் 1 2 3 4 5 அதை வந்து நம்ம இப்போ ஹெட்டிங்கை மாற்றணுன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை எடிட் பண்ணிவிட்டு 4 5 அந்த மாதிரி வேல்யூஸை மாற்றிக்கிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வேல்யூஸையும் வந்து நம்ம ஃபில் பண்ணால் தான் வந்து கரெக்டான வேல்யூஸ் இங்கே ஃபில் பண்ண முடியும். அதை ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதை டெலீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து இந்த ரெக்வயர்டு செல்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. அண்டு இந்த செல்லில் கொண்டு வச்சுட்டு ரைட் கிளிக், பேஸ்ட் ஸ்பெஷல், டிரான்ஸ்போஸ். இங்கே இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே இந்த காலத்தில் வந்து நமக்கு வெர்டிக்கலாக இருந்துச்சு. சாரி, இங்கே நமக்கு வெர்டிக்கலாக இருந்த ப்ராடக்ட் 1 2 3 4 5ங்கிறது இங்கே ஹரிசாண்டலாக 1 2 3 4 5ன்னு மாறிடுச்சு. இங்கே சேல்ஸ் 1 2 3 4 5ன்னு ஹரிசாண்டலாக இருந்தது, இங்கே வந்து வெர்டிக்கலாக மாறிடுச்சு. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. வேல்யூஸ் வந்து அதாவது ரெக்கார்டு வேல்யூஸ் வரும். இப்போ சேல்ஸ் 1 ப்ராடக்ட் 1 பார்த்திங்கன்னா இங்கே சேல்ஸ் 1 ப்ராடக்ட் 1 450 ருபீஸு. அதே மாதிரி சேல்ஸ் 5 ப்ராடக்ட் 5 பார்த்திங்கன்னா 150. சேல்ஸ் 5 ப்ராடக்ட் 5 பார்த்திங்கன்னா 150. ஓகே, இது வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடியதை சேஞ்ச் பண்ணி, அதாவது டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். இது வந்து நிறைய யூஸ் ஆகும், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, பட் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணோன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 600 இருக்குது, அதாவது சேல் டு ப்ராடக்ட் 2ல் 600 இருக்குது. இதை நான் வந்து 150 சேஞ்ச் பண்ணுறேன். பட் இது வந்து இங்கே சேஞ்ச் ஆகாது, ஏன்னா இது எங்கேயுமே லிங்க் ஆகலை. ஸோ அந்த லிங்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்ப்போம். நம்ம அப்படியும் பண்ணலாம். நம்ம இப்போ இதில் போய்ட்டு காப்பி பண்ணுறோம். இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல், பேஸ்ட் லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த பேஸ்ட் லிங்க். ஸோ அந்த பேஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் இப்போ பேஸ்ட் லிங்க் தான் கொடுத்தேன். ஸோ இங்கேருந்து இங்கே இந்த செல்லை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய செல்லை நம்ம லிங்க் பண்ணோம். இப்போ இந்த I9 அப்படிங்கிற செல்லு ஈக்குவல் டு A1க்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து லிங்க் ஆகிடுச்சு. இப்போ இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ சேல்ஸ் டு ப்ராடக்ட் 2 இதில் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன், 450 சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் 2 சேல்ஸ் டு 450 ஆயிடுச்சு. பட் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் லிங்க் கொடுத்தோன்னே இங்கே இருக்கக்கூடிய அதே ஃபார்மேட் தான் வந்து இங்கே வந்து அப்படியே தான் பேஸ்ட் ஆயிடுச்சு. பட் என்ன, லிங்காக பேஸ்ட் ஆயிடுச்சு. பட் இது வந்து நமக்கு தேவை, இந்த மாதிரி தேவை. ஓகே, இந்த மாதிரி சேல்ஸ் 1 2 3 4 5ங்கிறது வெர்டிக்கலாக வரணும். ப்ராடக்ட் 1 2 3 4 5ங்கிறது இங்கே ஹரிசாண்டலில் வரணும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எஃப்ங்கிறது ஃபைண்டு. அதில் ஈக்குவல் டு இருக்கக்கூடிய சிம்பிளை ஈக்குவல் டு போட்டு அதை வந்து ஈக்குவல் டு வந்து வேறு ஏதாவது ஒரு வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து டாலர்னு சேஞ்ச் பண்ணுறேன், நம்ம அந்த லிங்கை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ இங்கே ஈக்குவல் டு இருக்கிறதுனால நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறேன். ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கக்கூடிய, அதாவது இந்த செல்லில் ஈக்குவல் டு இருக்குது பார்த்திங்களா, ஈக்குவல் டு B3. அண்ட் ஸோ அந்த ஈக்குவல் டுவை நான் வந்து டாலராக சேஞ்ச் பண்ணுறேன். நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவல் டு A1ன்னா $A1 அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலு, டிரான்ஸ்போஸ், காப்பி இன்னொரு இடத்துல போய் செலக்ட் பண்ணிங்க.
பேஸ்ட் ஸ்பெஷல் டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இப்போ இங்கே A1 A2 A3 A4 A6ன்னு வந்தது, வெர்டிக்கலாக வந்தது. இங்கே வந்து A1 A2 A3 4 6ன்னு ஹரிசாண்டலாக வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஏ காலத்தில் இந்த செல் 1 செல் 2 இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே வந்து ரோஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த டாலர் சிம்பிளை வந்து ஈக்குவல் டு சிம்பிளாக சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு என்னென்னா கண்ட்ரோல் F. நேரமே நம்ம இந்த ஈக்குவல் டு கொடுத்துருந்தாலும் அந்த ஈக்குவல் டு பதிலாக வந்து டாலரை கொடுத்துட்டு டாலருக்கு பதிலாக வந்து ஈக்குவல் டு கொடுக்குறோம். ரீப்ளேஸ் ஆல். ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனு சேல் 1 2 3 அப்படின்னு இதே மாதிரியே வந்துருச்சு. பட் இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் இங்கே வந்து அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சேல் 5 ப்ராடக்ட் 5 வந்து 115 இருக்குது, அதை நான் வந்து 800ன்னு மாற்றுறேன். 800 இங்கே பார்த்தீங்களா, இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு, 800ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அந்த அக்கௌண்டிங் செக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்னு. இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.